திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலில் இணைந்திருப்பது அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினரோட நிறுவனர் தலைவரும் வழக்கறிஞரும் ஆகிய தோழர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சட்டம் வரதுக்காக மசோதா நிறைவேற்றுவதற்காக இந்த பாராளுமன்றத்துல மசோதா கொண்டுட்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய மொத்த பலத்தையும் ஒன்று சேர்த்து கட்டாயம் எதிர்த்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி எதிர்க்கிற அளவுக்கு அது ஒரே நாடு ஒரே தேர்தலோட நன்மை என்ன, தீமை என்ன, ஏன் அதை எதிர்க்கும், அது குறித்து தெரியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக எந்த நன்மையும் இல்லை. நன்மை என்பது பாத்தீங்களா 0 தான் மார்க். ஆனால் மக்களாட்சி ஜனநாயகத்திற்கு, இந்த நாட்டின் தேச ஒற்றுமைக்கு, சர்வதிகாரமாக இந்த நாட்டை இட்டுச் செல்வதற்கு RSS அஜெண்டா இந்த நாடை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது முன்னோட்டமாக வைத்து, ஒரே மதம் அது இந்துத்துவா தான், இந்த நாடு இந்து நாடு என்று சொல்வதற்கான வழிவகையை கொண்டு வருவதற்கான ஒரு முன்னோட்டம் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். சும்மா நம்ம எதுக்கல. சில பேர் அவங்க நீங்க எடுத்தனும் ஒரு நன்மையும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவங்க இதனால நிதி மேலாண்மை, நிதி நமக்கு மீதி ஆகும். நிதி அதானிட்டு வாங்க வேண்டியதானே? நிதிதான் அதானிட்டு இருக்குல்ல, அமெரிக்காவே சொல்லிருச்சுல. அதனால நிதி என்கின்ற ஒரு போலி காரணம். இப்ப சில பேர் சமூக வலைதளங்கள்ல நம்முடைய வாதங்கள் கூட வந்தோடனே சொல்லுவாங்க, கீழே குறிப்புல போடுவாங்க, கலைஞரே இதை ஆதரித்தார் அப்படின்னு. அவரு நம்ம அதை சுட்டி காட்டிடுறேன். நீதியில எழுதி இருக்கிறதா கூட சொன்னாங்க. அதாவது கலைஞர் என்ன சொன்னாருன்னு கேட்டா, நாடாளுமன்றத்துக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திரா காந்தி காலத்துல தேர்தல் வச்சாங்க. அப்ப சட்டமன்றத்துக்கு ஒரு ஆண்டு இருந்தது. அப்ப தலைவர் கலைஞர் அந்த முடிவு எடுத்தார். அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்குலாம் இல்ல, சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும்னு சொல்லல. அந்த நாடாளுமன்ற தேர்தலோடு தமிழக சட்டமன்ற தேர்தல் 1971 தலைவர் கலைஞர் கொண்டு வந்தார். ஆனா அதை இங்க முடிச்சு போடக்கூடாது. இப்ப இந்த அது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னன்னு கேட்டா, இப்ப நாடாளுமன்றத்துக்கு இப்பதான் தேர்தல் முடிஞ்சிருக்கு. மைனாரிட்டி மந்திரி சபை தான் இப்ப இருக்கு. சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் ஆதரவு விலக்கி கொண்டால் இது இந்த மந்திரி சபை கவிழ்க்கப்படும், கலைந்து போகும். அவர்கள் காங்கிரஸோ வேற ஆதரிச்சா வருவோம். ஆனா அப்படி ஆதரிக்கின்ற சூழ்நிலை கலைஞ்சு போயிடும். ஓராண்டு கூட ஆகல, 4 மாதம் 5 மாதங்கள் ஆயிருக்கு இந்த நாடாளுமன்றம் அமைந்து. இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல் திரும்ப 5 மாசத்துல வருதுன்னு வைங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்ப அண்மையில முடிஞ்ச ஜார்க்கண்ட், மராட்டியம், காஷ்மீர், பஞ்சாப் எல்லாத்துக்கும் கிடைக்கிறதா? நாடாளுமன்ற தேர்தல் இப்பதானே தொடர்ந்து, அது எப்படி 5 மாசத்துல வரும்? வர வாய்ப்பு இருக்குங்களா? உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் வாபஸ் வேண்ட ஆட்சி கலைக்கப்படும் தானே, நாடாளுமன்றம் கலைக்கப்படும். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டா 6 மாசத்துக்குள்ள தேர்தல் வரணும். அப்ப இப்ப நடந்து முடிஞ்ச சட்டமன்றத்துல அவங்க சொல்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப நாடாளுமன்றம் கலையுமோ அப்ப எல்லாம் இந்தியாவுடன் சட்டமன்றத்தை கலைச்சிட்டே இருக்கிறதா? இது ஒவ்வாது, இந்த நாட்டிற்கு ஒவ்வாத ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நீ இந்தியா முழுக்க காஷ்மீர் முதலிருந்து கன்னியாகுமரி முனை வரை இந்துக்கள் சுடுகாட ஒன்னாக்கு பார்ப்போம். நாங்களாம் இந்துக்களே ஒன்றிணைவோம் சொல்றீங்கல்ல, தேர்தலில் மட்டும் பிரச்சாரம் பண்றீங்கல்ல, இந்துக்கள் சுடுகாட நீ ஒன்னாக்கு பார்ப்போம். ஒரு சுடுகாடு செத்து போற வாழ்றத பத்தியே பேசல. செத்து போறது சமமா இருக்கா? சமூக நீதி அங்கேயாவது உன்னால உயிரோட வாழ்றவங்களுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியில
புலியோண்டி புதைக்கிறீங்க, பாரபட்சம் காட்டுறீங்க. நான் என்ன கேக்குறேன், செத்து போறான்ல இந்துன்னு சொல்றீங்கள, சரி ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே இந்து மதத்தை உன்னால உருவாக்க முடியுமா? ஒண்ணு பூனல பூரா இந்தியாவில இருக்க பாப்பா பூரா பூனல கலட்டு, இல்ல இந்து மதத்துக்காரன் பூரா பூனல போட்டு விடு பார்ப்போம், ஒரே இந்து சொல்லி. உன்னால ஒரே இந்து உருவாக்க முடியுமா? முடியாது. இது எதை நீ கொண்டு போற? இந்த நாடு என்பது டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய 1949 நவம்பர் 26 அரசியல் சட்டம் ஒப்படைக்கப்பட்ட நாளை விவாதமாக நாடாளுமன்றத்தில் எடுக்கக்கூடிய நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா அந்த அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை செல்லரித்து போக வேண்டும், அரசியல் சட்டத்தை புலியோண்டி புதைக்க வேண்டும், ஒரு மனுதர்ம ஆட்சியை கொண்டு வருவதற்காக தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிச்சாச்சுன்னா என்ன ஆகும் கேட்டா, இங்க அதிமுக ஆதரிக்குது, எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாவும் தெரியாது, பெரியாரும் தெரியாது, திராவிடமும் தெரியாது. திராவிடம் போய் கேட்கறதுன்னு சொன்ன மனுஷன் இல்ல. இதே எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு அவர் ஆட்சியில முதல்வரா இருக்கும்போது அதை எதிர்த்தாரு இல்ல. இப்ப அவருக்கு என்ன நினைக்கிறேன், தேர்தல் வரட்டும் வேகமா, திமுக ஆட்சி கலைச்சிட்டு ஒரு உட்கார்ந்துற மாதிரி நினைச்சுட்டு இருக்காரு. அதனால புரியாத தன்மை, அறியாத தன்மை, சுயநல போக்கு, சித்தாந்த ரீதியாக வளராதவர், கொள்கைனாலே என்னன்னு தெரியாதவர், எந்த கடையில விற்கின்னு கேட்கக்கூடிய நபர் தான் எடப்பாடி பழனிசாமி. இப்ப நீங்க நாட்டுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலாவதன் மூலமாக அடுத்த கட்டம் ஒரே மதம் சொல்லுவாங்க. இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வாழலாம், இது இந்து நாடு, இந்த நாட்டிற்கு பேர் இந்தியா என்ற பெயரை மாற்றுவார்கள், இந்துஸ்தான் இந்து ராஷ்டிரம் உருவாக்குவார்கள். அதுதான் பாஜகவின் கொள்கை, RSS சித்தாந்தம். கிறிஸ்தவர்கள் இங்க வாழலாம், உங்களுக்கு மசூதி கிடையாது. இன்னைக்கே பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல 180 ஆண்டு கால பழமையான மசூதி இன்னைக்கு அங்க இருக்கிற ஒரு சாமியார் காவி முதலமைச்சர் இன்னைக்கு இடிச்சிருக்காரு புல்டோசரை வச்சு. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல, நேற்றைக்கு மத்திய பிரதேசத்துல 9வது 7வது படிக்கிற சிறுவர்களை கூப்பிட்டு இந்த காவி கூட்டம், இந்த சங்கியன் கூட்டம், 2 சின்ன பசங்க இந்து நம்ம இஸ்லாமிய பசங்களை கூப்பிட்டு ஜெய்ராம் சொல்லி செருப்பால் அடிச்சிருக்காங்க மத்திய பிரதேசம். இவங்க இந்து ராஷ்டிரம் உருவாக்க வேண்டும், அவங்க பாஜகவுடைய சித்தாந்தம், RSS சித்தாந்தம், RSS நூற்றாண்டுல வரப்போகுது. என்ன சொல்ல வரீங்கன்னாக்க, வாழலாம், இந்தியாவில வாழலாம், ஆனா இந்துக்களா இது முஸ்லிம்களாவோ கிறிஸ்தவர்களாகவோ வாழ முடியாது, இரண்டாந்திர குடிமக்களாக வாழ வேண்டும். இந்த நாடு இந்துக்கள் நாடு. இந்துக்கள் எங்க சில பேர் அண்ணாமலை மாதிரி நினைப்பான் நம்ம இந்து தான் என்று. நீ இந்து கிடையாது. இந்து என்று சொன்னால் பாப்பான், கடவுளால் படைக்கப்பட்டவன், கடவுளால் அவனுக்கு சேவை செய்ய புரிந்தவன் தான் சூத்திரன், அண்ணாமலை கூட்டம், தமிழிசை கூட்டம் அப்படின்றத அவங்க போல உணரணும். அவன் சொல்லும் போது இந்து நாடுன்னு சொல்லுவான், இந்து ராஷ்டிரம் நம்மள இந்துன்னு சொல்லுவான். ஆனா உருவாக்கக்கூடிய ஆட்சி பார்ப்பன ஆட்சி, மனுதர்ம ஆட்சி. இந்த மனுதர்ம ஆட்சியில எங்க அக்கா தமிழிசை பிள்ளைய பேரம்பேத்திலாம் நீங்க படிச்சுட்டீங்க, நாங்க திராவிடத்தால படிச்சீங்க. RSS நாட்டுல தோற்றுவிக்கும் போது பெண்களுக்கு கல்வி கூடாது என்று தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு. நேற்றைக்கு ஆசிரியர் பேசும்போது சொன்னாரு, ஒரு நோய் ஒன்று இருந்தால் அந்த நோய்க்கு மருந்து ஒன்று தேவைப்படும், அந்த நோய் தான் RSS, அந்த மருந்து தான் திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்துக்கு 100 விழா. RSS என்ற நோய் ஆரம்பிக்கும் போது அந்த நோய்க்கு மருந்து தான் திராவிட இயக்கம். சனாதனம் என்கின்ற டெங்கு, உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி டெங்கு நோய், அந்த மலேரியா நோய் ஒழிக்கும் போது அந்த மலேரியா ஒழிக்கிறதுக்கு மருந்து தான் திராவிட இயக்கம். அதனால இன்னைக்கு தளபதி மாண்பு முதலமைச்சர் சொல்ற மாதிரி நாங்க கடுமையா இருப்போம், முழு பலத்தோடு இருக்கின்றாரு. என்னை பொறுத்தளவில் நான் ஒரு வரலாற்று மாணவனாக சொல்கிறேன், கண்மூடித்தனமாக, காட்டு முன்னாடித்தனமாக, பாசிச எண்ணத்தோடு
சர்வாதிகார மனப்பான்மையோடு பாஜக இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் எதிர்கால இந்தியா என்பது சிதறுண்டு போவதற்கும் ஆபத்து இருக்கிறது. அமல்படுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே உலக நாடுகள், அங்க அமல்படுத்தும் போது உலக நாடுகள்ல தென் ஆப்பிரிக்கா, ஸ்வீடன், பெல்ஜியம், ஜெர்மனி, ஜப்பான், இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் நாடுகள்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கும்போது இங்கே இந்தியா என்பது முதல் ஒரு நாடு அல்ல, அது ஒரு நாடு, ஒரு தேசிய இனம் கொண்டது, ஒரு நாட்டின் நிலப்பரப்பு. இங்கே முதல் இந்தியா என்பது ஒரு நாடு இல்லை. திஸ் இஸ் நாட் கண்ட்ரி, சப் கான்டினென்ட். இது ஒரு உபகண்டம். பல்வேறு தேசிய இனம், பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு பண்பாடு கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமைதான். ஜவஹர்லால் நேரு சொன்ன மாதிரி இந்தியாவின் சிறப்பு என்ன? இந்தியாவின் சிறப்பு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை. நாங்கள் இந்த வேற்றுமையில் ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்தியாவை இருக்க விரும்புகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக இந்து ராஷ்டிரம் என்று உருவானால் அந்த இந்து ராஷ்டிரத்தில் திராவிடம், தமிழ்நாடு இருக்காது. இப்படி நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க தோழர். அவங்க இந்தியாவை ஒரே நாடா மாத்த முயற்சி பண்றாங்க. கண்டம்ல இருந்து நாடா மாத்த முயற்சி பண்றாங்க. அரசியலமைப்பு சட்டம் நாடுன்னு சொல்லல, இந்தியா ஒரு கண்ட்ரின்னு சொல்லல. இந்தியா என்பது மாநிலங்களின் தொகுப்பு. அரசியலமைப்பு சட்டமே எங்கேயுமே இந்த நாடுன்னு சொல்லல. இந்தியா ஒரு கண்ட்ரி கிடையாது. திஸ் இஸ் நாட் கண்ட்ரி. இது ஒரு உபகண்டம். பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், நாகரிகம், வேறுபாடுகள் கொண்ட ஒரு வேற்றுமை ஒற்றுமையான ஒரு யூனியன். இந்த யூனியனை தேன் கூட்டில் கல்லெறிந்தால் எப்படி சிக்கலாகுமோ அதே போன்றுதான் ஒரே நாடு ஒரே தேர் என்கின்ற இந்த திட்டத்தின் மூலமாக அவர்கள் கனவு இந்து ராஷ்டிரா. இதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீ இங்கே இந்த மண்ணை சேர்ந்தவர்கள், இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடியவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள், நமது தொப்புக்குரிய உறவுகள். இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள், ஐரோப்பியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல. சீக்கியர்கள் இந்த மண்ணிற்காக போராடியவர்கள், பௌத்தர்கள் இந்த மண்ணிற்காக போராடியவர்கள். இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடாத ஒரு கூட்டம் இந்த நாட்டினுடைய கூட்டம் RSS கூட்டம். அவர்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்று கருதினால் இந்த மண்ணு சிதறுண்டு போகும். இந்தியா என்பது யூனியன். இந்த யூனியனை சிதைக்கிறது யாருன்னு கேட்டா நம்ம இருக்க விரும்புறோம். நீ இந்து ராஷ்டிரம் என்று சொன்னால் இந்த எங்களுடைய தொப்புள் கூடிய உறவுகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம். தொப்புள் கூடிய உறவுகளை இரண்டாந்திர குடிமக்களாக்க இஸ்லாமியர்களை ஆக்குறதுக்கு முயற்சி தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். அதை போன்று ஒரே மொழி இந்தி தான் என்று சொன்னால் அந்த இந்தி தான் என்று சொல்லுகின்ற இந்தியாவில் தமிழ்நாடு இருக்காது. இந்தியாவின் தூதரகம் வேணால் தமிழ்நாட்டில் இருக்கலாம், ஆனா தமிழ்நாடு இருக்காது. நாங்கள் பிரிவினை பேசவில்லை, பிரிவினையை விரும்பவில்லை. இந்த நாட்டின் ஒற்றுமையை விரும்புகிறோம், தேச ஒற்றுமையை விரும்புகிறோம். ஆனால் இந்த நாட்டுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பது பாஜக தான். அவங்க கையில தான் இருக்கு. நீ ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக பார்ப்பன ஆட்சியை, மனுதர்ம ஆட்சியை, பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு மீண்டும் வீட்டு பெண்கள் படிக்க கூடாது. இப்போ பிஜேபி தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டுட்டு வரணும்னு துடிக்கிறாங்க. அவங்க கூட்டணியில இருக்கிற இந்த கட்சிகள்லாம் அதை ஏத்துக்குவாங்களா? கூட்டணியில் மிகப்பெரிய கட்சிகள் பீகார் அவரு மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தணும்னு சொன்னவரு, நிதிஷ்குமார் நடத்தினவரு, அவங்களா ஏத்துக்குவாங்களா? அதெல்லாம் ஏத்துக்கிற மாட்டாங்கன்னு கருதுறோம். இதனுடைய ஆபத்து தெரியாம வேணா சில பேர் பேசலாம், ஆதரிக்கலாம். அவங்களுக்கு ஒரு இனிப்ப கசப்புல காட்டுற மாதிரி சிக்கனம், பொருளாதார சிக்கனம் ஒன்றை தவிர அவங்க எதுவுமே சொல்ல முடியாது. இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு. ஒரே மொழின்னு சொல்ல போறாங்க, இந்தின்னு சொல்ல போறாங்க, ஒரே கலாச்சாரம் சொல்ல போறான். வேட்டி கட்ட முடியாது, சேலை கட்ட முடியாது. அதை முதல் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற கோஷ்டி. இந்த ஒரே நாடு ஆதரிச்சா ஒரே யூனிஃபார்ம் தான் போடணும். அவங்க என்ன ட்ரெஸ் சொல்றாங்களோ அதைத்தான் போடணும். அதான் கலாச்சாரம், அதான் ஆரிய பண்பாடு. வெள்ளிக்கிழமை நீ கறி எடுத்து சாப்பிட முடியாது, வெள்ளிக்கிழமை விரதம். அவன் சொல்ல போறான் இதான் கலாச்சாரம், இதான் பண்பாட்டு படையெடுப்பு, ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு. இதை நாம் அனுமதித்தால் இந்த நாடு சிதறண்டு போகும்.
அதனால சட்ட ரீதியாக திராவிட மாடல் அரசு சொன்ன நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் கூறியது போன்று, முதல்வர் கூறியது போன்று முழு பலத்துடன் இதை ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்வோம். ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்வோம், நீதிமன்றம் சொல்லுவோம், நாடாளுமன்றத்தில் பேசுவோம், ஜனநாயக ரீதியாக போராடுவோம். ஜனநாயக போராட்டத்தை மதிக்கவில்லை, நாங்கள் மிருகபலத்துடன் எங்கள் RSS சித்தாந்தத்தை திணிப்போம் என்று கருதினால் நாட்டில் மிகப்பெரிய சேதாரங்களும் இந்த நாடு சிதறுண்டு போவதற்கான வழிவகையை பாஜக செய்திருந்தான் அர்த்தம். 75 ஆண்டுகள் இந்த நாடு ஒற்றுமையா இருந்திருக்கு. இந்த நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைப்பது யார் என்று கேட்டால் பாஜக RSS தான். CAA சட்டம் வரும்போதும் இது முஸ்லிம்களுக்கு ஆபத்து, இந்த சட்டத்தை எதிர்ப்போம்னு சொல்லிட்டு திராவிட இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரையும் எதிர்த்தாங்க. அதே போலதான் இப்போ இந்த 3 சட்டங்கள் கொண்டுட்டு வந்தாங்க இல்லைங்களா, குற்றவியல் சட்டம், அது கொண்டுட்டு வரும்போது எதிர்த்தாங்க. இப்ப இது எதிர்ப்புகள்லாம் தாண்டி தான் அவங்க சட்டம் ஏற்றிட்டு இருக்காங்க. இப்ப மீண்டும் இந்த சட்டத்தை அதே மாதிரி ஏற்றிட்டாங்க. இப்ப இந்த 2 சட்டத்தினால பெரிதா மக்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி அவங்க உணரல இது வரைக்கும். இப்பயும் அப்படித்தானே நடந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? இது அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் செய்யலாம், வேட்டியை பிடிச்சி உருவனா என்ன ஆகும், மான பிரச்சனை ஆயிருமா இருக்காதா? அது மாதிரி ஆயிடுது. இது கலாச்சார படையெடுப்பு, இது ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு. அது மனிதனாக வாழ முடியாது. அது இஸ்லாமியரா இருந்தாலும் கிறிஸ்துவனாக இருந்தாலும் இந்துன்னு சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் பார்ப்பானை தவிர இங்க யாரும் நிம்மதியா வாழ முடியாது. கருத்து சுதந்திரம் இருக்காது, எழுத்து சுதந்திரம் இருக்காது, பேச்சு சுதந்திரம் இருக்காது, மாநிலங்களே இருக்காது. மாநிலங்கள் அழிக்கப்படும், யூனியன்களாக மாற்றப்படும், அரசியலமைப்பு சட்டமே இருக்காது, தனிநபர் சுதந்திரம் பறிக்கப்படும், மூட நம்பிக்கையின் முடைநாற்றமாக நாடு மாற்றப்படும். இது எப்படி சகித்துக்கிட்டு இருப்பான், எப்படி ஏத்துக்கிட்டு இருப்பான்? இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள டாக்டர், நம்ம வீட்டுக்குள்ள கலெக்டர், நம்ம வீட்டுக்குள்ள பொறியாளர், நம்ம வீட்டுக்குள்ள நீதிபதி, நாளை குலக்கல்வி திட்டம் வரும், அப்ப இந்த உள்ள மகன் செய்யணும்னு சொல்லுவோம், அதான் மனதுருமா. அப்ப எதுப்பா நம்ம துப்பாக்கி தூக்குவான்ல? நீங்க மக்களை திரட்டும் போது வாங்க விலைவாசி போராடணும்னு வரமாட்டான், அரசியல் கட்சி மட்டும் தான் போராடிட்டு இருப்பான். ஒரு தெருவுல ஒரு வார்டுல 4 நாள் குழாயில தண்ணி வராட்டி பெண்கள் நம்மள கேட்காமயே அவங்க ரோட்டுக்கு சாலை மறியல் பண்ணிடுவாங்கல்ல, அதான் நடக்கும். கோயிலுக்குள்ள வரக்கூடாதுல, நம்ம அவன் சொல்லுவான்ல, பாப்பா மட்டும்தான் கோயிலு, நீ வெளியே நின்று கோபுர தரிசனம் பண்ணிட்டு போ. கோபுர தரிசனம் என்றால் உனக்கு கோடி புண்ணியம். தீண்டத்தகாதவன் வந்துரும்ல, அப்ப துப்பாக்கி தூக்குவான்ல, அப்ப மறியல் பண்ணுவான்ல, அப்ப வருவான்ல, அடிப்படையில கை வைத்தா வருவான்ல. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதான கொண்டு. ஏன் பாஜக பின்வாங்காத அரசா? மக்கள் எழுச்சி மிக்க விவசாய போராட்டத்துல விவசாய சட்டங்களை திரும்ப பெறலையா? மக்கள் எழுச்சியோடு நின்று போராடினாங்க, வெயிலிலும் மழையிலும் ஆயிரக்கணக்கானோர் இறந்தாங்க. அந்த போராட்டத்தை கண்டு அஞ்சலையா? அதனால மக்கள் போராட்டத்தை கண்டு ஓடுகிற அரசு தான் பாஜக அரசு. இந்த திட்டம் மக்களுடைய அடிப்படையில கை வைக்கிற திட்டம். நீ படிக்க கூடாதவன், உன் வீட்டு பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது, உன் வீட்டு பெண்கள் மேலாடை அணியக்கூடாது, உன் வீட்டு பெண்கள் கோயிலுக்கு வரக்கூடாது, உன் வீட்டு பையன் படிக்க கூடாது, படிக்க பிறந்தவர்கள் நாங்கள், ஆள பிறந்தவர்கள் நாங்கள். மீண்டும் தேவதாசி முறை, மீண்டும் உடன்கட்டை வரும்ல, அதான மனதருமா? ஒரே நாடு ஒரு தேர்தல் தானே கொண்டுட்டு வர. இந்த தேர்தலுக்கு முன்னாடி இவ்வளவு இருக்கு. இந்த தேர்தலுக்கு பின்னாடி நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்சா ஒரே மதம் ஒரே மொழி வந்துரும்ல, ஒரே மொழி. தமிழ் மொழி இருக்காது. மாதாஜி பிதாஜின்னு தெரிய வேண்டியத ஜி பட்டம் போட்டுட்டு இருக்கவங்கலாம். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக RSS முழு அஜெண்டாவை இதன் மூலமாக திணிப்பதற்காக RSS கலாச்சாரத்தை, ஆரிய பண்பாட்டை வேரோடு மண்ணோடு வீழ்த்த வரும் என்று சொன்னால், இடதுசாரி சக்திகள், அம்பேத்கரிய சக்திகள், முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஓரணியில் திரண்டு ஒரே நாடு ஒரே தேர்தலை முறியடிப்பதற்கு போராட முன்வர வேண்டும். கண்டிப்பா தோழர், நீங்க சொல்ற ஆபத்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது நம்ம வாழ்வியலவே சிதைக்கக்கூடியது.
அந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு தேர்தல் தான் இது. மக்கள்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறோம், அது எப்படி மக்கள் புரட்சியா மாறும் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளுடைய இது இருக்கு. சொல்ல பல்வேறு கோணங்கள்ல நீங்க வந்துட்டு விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சொல்ல. நன்றி. சரிங்க.